the Lord. Hallelujah. Amen. Thank you, Jesus. Thank you, Lord Jesus. Thank you, God Almighty, Lord Jesus. Father, we thank you. We praise you, Lord Jesus, Father. For you are the wonderful Lord Jesus, Father. We thank you, Father, for Jesus. Hallelujah. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்று இந்த ராத்திரியிலே மத்தியிலே கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த மகாபுரிய சாத்தியத்துக்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் அவர் என்றும் மாறாத தேவன். ஹல்லேலூயா. அந்த மாறாத இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒவ்வொருத்தருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இதோட சுகமாக பத்திரமாக இருக்கிறேன் விசுவாசிக்கிறேன். இன்று ராத்திரியிலே இந்த வீட்டு கூட்டத்திலும் கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள கொடுத்த சாக்கியம் மகாபுரிய சாக்கியம். மேலும் இன்று ராத்திரியில் கூட உங்கள் மத்தியிலே முக்கியமான ஒரு சில காரியங்களை கொடுத்து மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஹல்லேலூயா. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருத்தரும் சுகமாக பத்திரமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவன். ஹல்லேலூயா. ஆமென். சரி, கண்ணில் முடிக்காம ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தாவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பிதாவே நாங்கள் துதிக்கிறோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், மகிமை சிறந்த தேவன். ஆண்டு சுவாமி ராத்திரிகளில் சுவாமி நம்முடைய ஜனமத்திலே நீ பேசப்பட்ட இந்த மகாபலி சாத்தியத்துக்காக நன்றி சொல்லுகிறேன். இந்த ராத்திரிகளில் சுவாமி கர்த்தாவை பார்த்து நான் பேசப்படுற காரியம் உங்களுடைய ஜனங்களில் பதிவுதான் ஜெபிக்கிறேன். நான் சுவாமி கர்த்தாவை உமக்கு துதிக்கிற மகிமை நான் செலுத்துகிறேன். சுவாமி கிட்ட நீ நல்லவர் வல்லவராக சொன்ன ஆகியோரை பொருட்படுத்திக் கொள்ளும். இந்த ராத்திரிகளில் நம்ம ஜனங்களோடு கூட இந்த வீட்டு கொடுத்த செய்தியை மத்தியில் கூட பேச வைத்திருக்காக வேண்டி அவரோடு கூட பேசும். ஏசு நாமக்கு ஜெபிக்கும் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று ராத்திரியிலே மத்தியிலே கூட ஆண்டு கொடுத்திருக்கிற செய்தியை மத்தியில் பகிர்ந்து கொள்ள போகிறேன். தேவன் நாம் எல்லோரும் சுகமாக பத்திரமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவன். ஹல்லேலூயா. அதனாலே இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்க நாள். இந்த நாட்டில் ஒவ்வொரு நாட்டிலுமே நம்ம கடந்து வந்த ஒவ்வொரு நாட்டிலுமே தேவனுடைய கிருபினால் தேவனுடைய தயவினால் நம்ம கடந்து வந்து கொண்டு இருக்கிறோம். ஸோ அதனால இந்த நாட்களை குறித்து தேவனுக்கு நன்றி சொல்லணும். உலகத்தில் பார்த்தீங்களாக்கா அல்லது நம்ம சுற்றி முற்றி பார்த்தோம்னாக்கா நிறைய காரியங்கள் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த கொள்ளை நோய் நிமித்தமாக நிறைய சம்பவங்கள் நம்ம கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாதபடிக்கு நம்ம நிறைய காரியங்களை நம்ம கண்டுகொண்டு இருக்கிறோம். மீண்டுமாக இந்த 2வது அலை இந்த COVID-19 வரக்கூடிய தாக்கத்துக்குள் நம்ம இருக்கிறோம். ஸோ அதனால சில ஆட்களுக்கு வருகின்ற காலத்தை குறித்து பயம், நேற்று இப்படி நடந்ததே, நாளைக்கு என்ன நடக்க போதோ, ஏது நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு சில கவலைகள், சில வருத்தங்கள், சில பாரங்கள். ஆனாலும் what God is telling us today, இன்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன? இதுதான் முக்கியம். ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்ற காரியம் என்ன? அதுதான் முக்கியம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் வாசிப்போம். ஒன்று தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்திலிருந்து வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்க போகிறேன். இப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆவியை அவிழ்த்து போடாதீர்கள். 16ஆவது வசனம் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். 18ஆவது வசனம் எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கு. கர்த்தருடைய சித்தம், தேவனுடைய மகத்துவமான சித்தம் நாம் எல்லோரும் சுகமாக பத்திரமாக இருக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தம். கர்த்தருடைய சித்தம் எல்லோரும் சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தம். என்னைக்கு சொன்னதே? டுடே. இன்று, இந்த நாள் நாம் எல்லோரும் கர்த்தருக்கு சந்தோஷமாக இருக்க வேண்டும்.
நம்ம எல்லோரும் பார்த்தோம்னாக்கா சில பெற்றோர்கள் நம்ம என்ன நினைக்கணும்னாக்கா நம்ம பிள்ளைகள் சுகமாக இருக்கணும், பிள்ளைங்களுக்கு எதிர்காலத்தில் எது செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லணும். பட் நம்ம கையில் ஒன்றும் இருக்காது. ஆனால் நம்ம என்ன பார்க்கணும்னாக்கா என்ன செய்வோம்னாக்கா நாளைக்கு பிள்ளைங்க நான் என்ன செய்யணும், நேற்று இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு. பட் வாட் காட் இஸ் டெல்லிங் அஸ் டுடே, 1 தெசலோனிக்கே என்ன படிக்கிறோம் 6ஆம் வசனம் சொல்லுது, 14ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருக்குது. நேற்றைய தினம் போயிடுச்சு, கடந்துருச்சு. yesterday is gone and tomorrow நாளைக்கு என்ன ஒன்றும் நம்ம சந்திக்கல. பட் God is telling us today, ஆண்டு இன்னைக்கு நம்மள சொல்றாரு, be joyful always, எப்பொழுதும் மன மகிழ்ச்சியா இருக்கு, எப்பொழுதும் மன மகிழ்ச்சியா இருக்கு. நம்ம மன மகிழ்ச்சி இல்லாம இருக்கிறது ஒரே ஒரு காரணம் என்னன்னாக்கா தேவன். இந்த பிசாசு என்ன செய்வாங்க, நம்ம கடந்த காலத்தை குறித்து வருத்தப்பட்டு கொண்டே இருக்கணும், கடந்த காலத்தை குறித்து வருத்தப்பட்டு கொண்டே இருக்கணும், எதிர்காலத்தை குறித்து வருத்தப்பட்டு கொண்டே இருக்கணும். இந்த கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் குறித்து வருத்தப்பட்டு கொண்டே இருக்கோம்னாக்கா இங்கே நிறைந்த நம்ம சந்தோஷமா இருக்க முடியாது. சரிங்களா? கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் குறித்து நம்ம வருத்தப்பட்டு கொண்டு இருக்கோம்னாக்கா இந்திய நம்ம சந்தோஷமா இருக்கு. ஆனா பைபிள் சொல்லுது எப்பொழுதும் மன மகிழ்ச்சியா இருக்கு, எப்பொழுதும். அப்பனாக்கா எஸ்டர்டே முடிஞ்சு, நேற்று முடிஞ்சு, இன்னைக்கு மன மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு தான் வரும். டுமாரோ வி வில் நெவர் மீட். நாளைய இந்த வார்த்தை சந்திக்கும் போது கிடையாது. ஒவ்வொரு நாள் கடந்து வரும்போது டுடே 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 ஐ அம் கோயிங் டு பீ ஜாய்ஃபுல். இன்று நான் மன மகிழ்ச்சியாக இருக்கிறேன், இன்று நான் மன மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இந்த வருத்தம் என்று சொல்ற காரியம் பயம், இதெல்லாம் நம்ம சந்தோஷமா இருப்பதற்கு எதிராளி கொண்டு வரக்கூடிய ஒரு கருவி நான் சொல்லுவேன். நம்ம சந்தோஷமா இருந்துவிடக் கூடாது என்பதற்காக பிசாசானவன் நம்ம கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் குறித்து பயத்தை உண்டு பண்ணுவான். கர்த்தருக்குள் இருப்பது நல்லது, கர்த்தருக்குள் பயபக்தியோடு இருப்பது நல்லது. ஆனா பிசாசு கொண்டு வர்ற காரியத்தை குறித்து நம்ம வருத்தப்பட்டு கொண்டு கவலைப்பட்டு கொண்டு இருப்போம்னாக்கா that is not God's will. அது கர்த்தருடைய சித்தம் இல்லை. 1 தெசலோனிக்கே 5ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனம் தான் வாசிச்சோம். கர்த்தருக்குள் தேவனுக்குள் மன மகிழ்ச்சியா இருக்கு. So the devil want to use yesterday's sorrow and tomorrow's fear as an instrument to take out the joy from you. பிசாசான என்ன சொல்றா, நேற்றைய வருத்தத்தையும் நாளைய கவலை வைத்து உங்கள் வாழ்க்கை இன்று காணப்பட வேண்டிய அந்த மன மகிழ்ச்சியை அவன் திருடி கொண்டு போயிடுவான். ஸோ அதனாலே தைரியமாக சொல்லணும், நான் கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருக்கிறேன். இன்றைய பேசக்கூடிய வார்த்தைக்கு நான் ஒரு தலைப்பு கொடுப்பேனாக்கா பி ஜாய்ஃபுல் ஆல்வேஸ், எப்பொழுதும் கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், எப்பொழுதும் கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நாளையும் சொல்வது we will never meet tomorrow, we will never meet. சும்மா வழக்கத்துக்கு சொல்லுவோம், நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு வந்து நாளைக்கு வரும், சரிங்களா? ஆனா டுடே பிரசன்ட், that is very important. நிறைய பெற்றோர்கள் பிள்ளைங்களோட எதிர்காலத்தை கொண்டு வருத்தப்பட்டு இருப்பாங்க, பிள்ளைங்க வருது எதிர்காலத்தை என்ன செய்ய போறாங்க அப்படின்னு. ஆனா ஒன் திங் ஐ லைக் டு டெல் தி பேரண்ட்ஸ், ஒரு காரியம் பெற்றோர் அதை சொல்ல வருகிறேன், be joyful for what your daughter and son is being with you today. உங்கள் மகன் உங்கள் மகளோடு உங்களோடு இருப்பதை குறித்து சந்தோஷமடைகிறேன். That's very important. Show them their love. அவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய அன்பை காட்டுங்க. Do not get discouraged. சோர்ந்து போகாதீங்க. Sometimes the situation will make you sorrow. சில நேரத்தில் அந்த சூழ்நிலை உங்களை
வேதனை செய்யும். Sometimes the way the children behave, பெற்றோர்கள் மத்தியிலே பிள்ளைகள் செய்கிற அந்த குணாதிசயமாவது உங்களை வேதனை அடைய செய்யும். I'm doing so much for my children. என் பிள்ளைகளுக்கு நிறைய காரியத்தை செய்கிறேன். ஆனால் it seems they are not happy. பிள்ளைகளுக்கு சந்தோஷம் அடைவதற்காக காட்டப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு உணவு உண்டாகும். ஸோ யூ மைட் திங்க், நீங்கள் நினைக்கலாம் இவ்வளோ செஞ்ச பிள்ளைங்க சந்தோஷம் இல்லையே. ஸோ why should I let them carry their life? அவங்க வாழ்க்கை அவங்க நடத்தட்டும். என்னுடைய கடமைன்னு சொல்கிற காரணத்துக்காக எல்லாத்தையும் சேர்ந்து செஞ்சுட்டு போகணும் அப்படின்னு. நோ. வாட் யூ ஆர் சப்போஸ் டு பி. அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன பிள்ளைகள் செய்யணுமோ, அன்றாட வாழ்க்கை உங்கள் பிள்ளைகளுக்கு என்னென்ன சந்தோஷத்தை காட்டணுமோ காட்டுங்க. உங்கள் சுற்றி இருக்கிறவங்க நம்பியிருக்காரு. உங்கள்கிட்ட பணம் இருக்குதோ இல்லையோ, நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்யாமலோ இல்லையோ, that is not important. இவங்களை நம்பியிருந்தேன், அவங்களை நம்பியிருந்தேன், ஆண்டோட இவங்களை அவங்கள நம்பியிருக்கு சொல்லல. God says one thing in Psalms 118, சங்கீதம் 108, 118, 8-9 வசனங்கள் நினைக்கிறேன். 8-9 வசனங்கள் நினைக்கிறேன். இந்த 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டு சொல்றாரு, மனுஷர்கள் நம்பிக்கை வைப்பதை காட்டிலும் தேவன் மேல் நம்பிக்கை இருக்கிறவர்கள். Let me read the verse to you. முதல் வசனத்தை வாசிக்கலாம். எஸ், சங்கீதம் 118. மனுஷனை நம்புவதை பார்க்கும் கர்த்தர் மேல் பட்டுதலாய் இருப்பதே நலம். 9ஆம் வசனம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பட்டுதலாய் இருப்பது நல்லது. So God never asks us to trust on man. ஆண்டவர் மனுஷன் மேல் நம்முடைய நம்பிக்கை வைக்க சொல்லல. God only asks us to trust him. அவரை மட்டும் நம்ப சொல்றாரு, அவர் மேல் மட்டும் நம்பிக்கை வைக்க சொல்றாரு. மனுஷனை நம்பி பிரபுக்களை நம்பி இருக்கணும்னாக்கா sometimes we get disappointed. The disappointed will make us sorrow. அந்த சோர்வாகப்பட்டது மனுஷனை நம்பி இருக்கும்போது, அவர்களை கைவிடும் போது அந்த வேதனையாகப்பட்டது நம்மளை வேதனைப்படுத்தும். So don't trust. மனுஷனை நம்பி வாழ வேண்டாம். மனுஷன் நம்பி வாழ, தேவன் நம்பி வாழுங்க. தேவனை நம்பி வாழ்றது நிச்சயமாக கர்த்தர் நம்ம வாழ்றது பெரிய காரணம் செய்வதாக. உங்கள்கிட்ட பணம் இருக்குதோ இல்லையோ, பேங்க் அக்கௌண்ட் காசு இருக்குதோ இல்லையோ, எல்லாம் எப்போது சொல்லுங்க, ஐ வில் பி ஜாய்ஃபுல். நான் சந்தோஷமா இருக்கேன், மனமகிழ்ச்சியா இருக்கேன். நீங்கள் சந்தோஷமா இருக்கக்கூடிய மனமகிழ்ச்சியா இருக்க கொடுத்தவங்க நீங்கள் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள், நீங்கள் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள், நீங்கள் எடுக்கக்கூடிய தீர்மானம் கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து இருக்கக்கூடியதாக காணப்படுது. ஆமென், அல்லேலூயா. யாக்கோபு 1:22 வாசிப்போம். யாக்கோபு 1:22 வாசிப்போம். ஜேம்ஸ் அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் கேளுங்கள். கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமா? மேலும் அதை தொடர்ந்த வசனம் வாசிக்கிறேன். என்னென்றால் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவரை விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்று மறந்து போவான். 25ஆம் வசனம், சுயாதீனமாகிய பூரண சுயாதீனமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நினைத்திருக்கணும். கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதில் கேட்ட கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையிலே பாக்கியவானாய் இருப்பான். வசனம் என்ன சொல்றனாக்கா,
கர்த்தருடைய வார்த்தையை நம்ம வாசித்து கர்த்தருடைய வார்த்தையை நம்ம எடுத்திருக்கும் போது அதன்படி செய்களா இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதை பற்றி நம்ம செய்யாத போகணும்னாக்கா கண்ணாடி எடுத்து தன் முகத்தை கொஞ்ச நேரம் சிரிச்சு பார்க்க முடியுதா? கண்ணாடி பார்த்து கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நான் இப்படிதான் இருக்கேன். கொஞ்ச நேரம் நம்ம போயிட்டு யோசிச்சு இருக்கோம், உங்கள் முகம் எப்படி உங்களுக்கே தெரியாது, மறந்துடுவீங்க. கேண்டி இமேஜே ஈஸியாக கண்ணாடி சிரிச்சு பார்க்க முடியுதா? கண்ணாடி பார்த்தாலும் இதான் நான் அந்த மாதிரி கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு செய்கிறதா காணப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்றதா? மனமகிழ்ச்சியார்கள், எப்பொழுதும் மனமகிழ்ச்சியார்கள். உங்களுடைய சர்க்கம்ஸ்டன்ஸ், உங்களுடைய சூழ்நிலை உங்களை வேதனைப்படுத்துதா? நீங்க கடந்து வந்த பாதையிலே இன்று நீங்க கடந்து வரக்கூடிய பாதையில உங்களுக்கு வேதனைப்படுத்துதா? எது இருந்தாலும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். நம்ம ஆரம்பத்தில் வாசித்த வசனங்கள் அதான் சொல்லுது, எப்பொழுதும் மனமகிழ்ச்சியா இருக்கிறாங்க, எப்பொழுதும். அல்லையா? அதனாலே இந்த மனமகிழ்ச்சி இருக்க போனா இல்லையா என்று நீங்க தான் தீர்மானம் இருக்கணும், நான் தான் தீர்மானம் எடுக்க வேண்டும். சந்தோஷமா இருக்க போனா இல்லையா? சந்தோஷமா இருக்கிறோட தீர்மானம் எடுக்கக்கூடியது நீங்களும் நான் தான். தீர்மானம் எடுக்கணும், கண்டிப்பா எடுக்கணும். சொல்லணும், I'm going to be joyful always. நான் சந்தோஷமா இருக்க போறேன், மனமகிழ்ச்சியா இருக்க போறேன். நீங்க இப்படியாக மனமகிழ்ச்சியா இருக்க சந்தோஷமா இருக்கும் பொழுது நீங்க பரிசுத்த ஆவியானவரோட ஒரு கோஆபரேஷன் பண்றீங்க, ஒரு ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க. என்ன ஒத்துழைப்புனாக்கா, பரிசுத்த ஆவியானவர் ஒரு காரியத்தை சொல்லுவார், இதை செய்ய சொல்லி நீங்க தீர்மானம் பண்ணுறீங்க. ஹோலி ஸ்பிரிட் ப்ராம்ப்ட் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஒரு ஏவுதல் உண்டு பண்ணல இந்த காரியத்தை செய்ய சொல்லி நான் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று I'm going to be happy. அப்போ பரிசுத்தாவே சந்தோஷமா இருக்க சொல்லி நம்ம ஏவுதல் உண்டு பண்ணும்போது நம்ம என்ன சொல்ல போறோம்னாக்கா, நம்ம டிசிஷன் எடுக்கிறனாக்கா I'm still going to think about the pain. கடந்து வந்த அந்த வேதனையை நினைச்சுக்கிட்டே இருக்க போறேன். ஆனால் பரிசுத்தாவே மறந்துட்டு சந்தோஷமா இருக்கியா, சந்தோஷமா இருமா, பரிசுத்தாவே சொல்லுவாரு. ஆனால் நம்ம என்ன சொன்னோம், பரிசுத்தாவிற்கு எதிர்ப்பான கிரியேஷன். அதனால்தான் அந்த வகுப்புல அழகான ஒரு பாட்டு பாடுவார். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, ஆண்டவர் படைத்த இன்று அந்த வெற்றி நாள், இன்று அகமகிழ்வேன் ஆர்ப்பரிப்போம் அல்லேலூயா பாடுவேன். அருமையான பாடல். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியுங்க, எனக்கு உதவிடும் என் ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். இந்த நாளை கடந்து செல்வதற்கு, ஒவ்வொரு நாளும் கடந்து செல்வதற்கு என் ஆண்டவர் என் பக்கம் இருக்கு. எத்தனை பேருக்கு சொல்ல முடியுது? அது எப்படி செய்த அந்த நாள் இருக்கிறவர் சொல்லுங்க, ஆண்டே நன்றி ஆண்டவரே, இந்த நாளை கடந்து வருவதற்கு எனக்கு உங்களுடைய திரும்பிக்கு நன்றி என்று சொல்றீங்களா? அருமையான பாடலுங்க. சொல்லுங்க, ஆண்டே இந்த நாள் எனக்கு நீ கொடுத்துக்க வெற்றி நாள், இந்த நாள் நான் ஜெயம் கொள்ளக்கூடிய ஒரு நாள் ஆண்டே, இந்த நாள் நான் மேற்கொள்ளக்கூடிய நாள் ஆண்டே, ஆண்டே நீர் எனக்கு கொடுத்த நாள், இன்று நான் அகமகிழ்வேன், இன்று நான் சந்தோஷமா இருப்பேன். பரிசுத்தாவே என் உள்ளத்தில் சந்தோஷமாக சொல்ல அந்த ஏவுதல் உண்டு பண்ணும்போது அந்த ஏவுதல் அந்த சந்தோஷத்தினால இணைந்து செயல்படுவேன். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது சவால்கள் நிறைந்த வாழ்க்கை தான். நம்ம சந்தோஷமா இருந்து தீர்மானிக்கும் போது அப்பதான் ஏதாவது நடக்கும். காலையில எழுந்த உடனே இன்னைக்கு நாளை சந்தோஷமா ஜெபிச்சு வேலையை ஜெபிச்சு கீழே இறங்கி வருவோம், அது ஒரு அறைக்கு வந்து ஜெபிச்சு வெளியே வருவோம். வெளியே வந்தோம்னா சம்திங் வில் ஹேப்பன், ஏதாவது நடக்கும், உங்களுக்கு சந்தோஷம் போயிடும். அந்த நேரத்தில் உங்களால் சொல்ல முடியுதா, ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் ஆர்ப்பரிப்போம் அல்லேலூயா பாடுவேன். சொல்ல முடியுமாங்க? இட்ஸ் சேலஞ்ச், ஒரு சவால். அந்த நாள் ஒரு சவாலான நாள். கிறிஸ்துவ ஜீவியம் என்பது ஒரு சவால் நிறைந்த நாள். If you and I are able to say that, நீங்கள் நான் அதை சொல்ல முடியும் என்றால் it's great. பெரிய காரியம். God will see your faith. ஆண்டவர் விசுவாசத்தை கண்டு
God will help you to overcome. சரிங்களா? அதை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். So don't give up. ஒன்று மணிமேன யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கிறேன். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். தான் சொன்னேன். விசுவாசம் இந்த நாள் மேற்கொள்ளுங்க. அப்போ நீங்கள் ஜெபிச்சு வரீங்க, விசுவாசம் ஜெபிச்சு வரீங்க. ஒரு பிரச்சனை வரும், அந்த பிரச்சனை பற்றிடும் உங்களால் மேற்கொள்ள முடியுதா? சொல்லுங்க, ஆண்டவரே இந்த நாள் நீர் கொடுத்த நாள். ஆண்டவரே காலையில் அந்த பாட்டை பாடுங்க. ஆண்டவர் படைத்த வெற்றி. I like to sing the song again and again. அந்த பாடலை மீண்டும் மீண்டும் பாட எனக்கு ஏவுதல். I'm going to sing the song. அந்த பாடலை பாடிட்டு நான் மற்ற இதுக்கு கடந்த சொல்லுவேன். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றியுண்டு, அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றியுண்டு. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை எமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றி நாள் இது, இன்று அகமகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றியுண்டு, அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றியுண்டு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டு, ஸ்தோத்திரிக்கும் ஆண்டு சுவாமி கர்த்தா. சொல்லுவோம் ஒவ்வொரு நாள் ஆண்டு இந்த நாள் கர்த்தா உம்மால் உருவாக்கப்பட்ட நாள் ஆண்டு. ஆண்டு இந்த நாள் எனக்கு தோல்வி நாள் ஆண்டு. இந்த நாள் என் வாழ்க்கை ஜெயமான ஒரு நாள் என்று சொல்லி ஆண்டு சொல்லுவோம். அல்லேலூயா. ஏன்னா கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது சவால்கள் நிறைந்த வாழ்க்கை தாங்க. ஆனால் அந்த சவால்கள் நிறைந்த வாழ்க்கையை நம்ம வந்து ஒவ்வொரு நாள் சந்திக்கும் போது கர்த்தர் என் பக்கம் இருக்கிறார், எனக்கு உதவியில் என் பக்கம் என் ஆண்டு என்னோடு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஜெயத்தோடு நம்ம சொல்லும்போது ஆண்டு என்ன சொல்றாங்க, மகனே மகளே, நான் உனக்கு கொடுத்துருக்க நாள் வந்து ஒரு ஜெயமுள்ள நாளாக நான் மாற்றுவேன், நீ அதை மேற்கொள்ளக்கூடியவனா இருப்பாய் என்று சொல்லிட்டு ஆண்டு பக்கம் வந்து ஒரு பதிவு செய்து எந்த விதமான வேதனைகள் எந்த விதமான வருத்தங்கள் இருந்தாலும் அது ஒவ்வொன்றையும் நம்ம மேற்கொள்ள ஆண்டவர் நமக்கு பக்கம் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வாசம் வாசகம் ரோமர் புத்தகம் 8ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 37வது வசனம். ரோமர் 8:37. இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுவராலே முற்றும் ஜெயம் பெறுவர்களாகவும் இருக்கிறோம். மீண்டும் வாசிக்கிறேன். இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் பெறுவர்களாக இருக்கிறோம். நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் பெறுவ யாருமே அப்படின்னாக்கா இயேசு கிறிஸ்துவினாலே நம்ம முற்றிலும் ஜெயம் பெறுவர்களாக இருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த நாள் ஆண்டவர் கொடுத்த நாள். இந்த நாளில் சந்தோஷமாக இருப்பது சந்தோஷமாக இல்லாமல் இருப்பது உங்கள் கையில். யூ ஹேவ் டு மேக் எ டிசிஷன். நீங்கள் அந்த தீர்மானம் எடுக்கணும். அந்த தீர்மானத்தை எடுக்கிறது. ஆமென். 2வது குறிப்பு சீக்கிரமாக போக
பிசாசு கொண்டு வர காரியத்தின் மீது உங்களுக்கு ஒரு வெற்றி. விக்டரி ஓவர் தி டெவில். வாசிப்போம். எபேசியர் எபேசியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரத்தோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. மீண்டும் வாசிக்கிறேன். ஏனெனில் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இந்த 2வது குறிப்பு நான் பேச முடிக்க போகிறேன். நமக்கு போராட்டம் உண்டுங்க. முதல் குறிப்பு நான் சொல்லும்போது எல்லா நேரத்தில் நம்ம மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று இட்ஸ் சேலஞ்ச், ஒரு சவால். 2வது விக்டரி ஓவர் தி டெவில். பிசாசு கொண்டு வர காரியத்தின் மீது நாம் ஜெயம் கொள்ள வேண்டும் என்றால் இட்ஸ் சேலஞ்ச், சவால்கள். ஒரு சிலர் சொல்லுவாங்க, கடவுளை நம்பாதவர்கள் சொல்லுவாங்க, அவங்களுக்குள்ளே ஒரு எண்ணம், பிசாசு என்றவன் ஒன்றும் இல்லை, நம்ம சுய காரியத்தினால தான் நம்ம இந்த காரியத்தை இந்த பிரச்சனை மாட்டிக்கொள்கிறோம், அந்த பிரச்சனை மாட்டிக்கொள்கிறோம். ஆக்சுவலி பிசாசு ஆனால் நிச்சயமாக இருக்கிறான். பிசாசு கொண்டு வர ஒவ்வொரு காரியமும் ஜனங்களை அவனுடைய வஞ்சகத்தனத்துக்குள் கொண்டு போக வேண்டும் என்பதற்காகவே. ஆனா பைபிள் சொல்லுது, எபேசியர் 12ஆம் அதிகாரம் மன்னிக்க வேண்டும், எபேசியர் 6:12 இந்த உலகத்தில் நமக்கு போராட்டங்கள் உண்டு. யாருக்கு போராட்டங்கள் உண்டு? மன்னிக்கணும், எபேசியர் 6:12. இந்த பிரபஞ்சத்துக்கும் லோகாதிபதிகளோடும் துரைத்தனங்களோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்ப நான் பிசாசு கொண்டு வர ஒவ்வொரு காரியத்திலிருந்தும் நமக்கு போராட்டம் உண்டு, நமக்கு பாடுகள் உண்டு, நமக்கு இக்கட்டுகள் உண்டு. இதற்கு தெரிந்து கொள்ள என்னக்கா, we have to overcome this. If we are not firm in the word of God, கர்த்தருடைய வார்த்தையே கர்த்தருக்கு நம்ம பெறனா இல்லை என்றால் we can deceive, நம்ம வஞ்சிக்கு போடுவோம். பிசாசன் கொண்டு வர ஒவ்வொரு காரியத்திலிருந்து நம்ம வஞ்சிக்கு போடுவோம். குறிப்பிட்ட அவனுக்கு பிசாசனுக்கு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவனை பாதாளத்தை கட்டி தள்ளும் வரைக்கும் he will never stop his work. அவன் செய்ய வேண்டிய வேலையை அவன் தடுத்து நிற்க மாட்டான். பிசாசம் தொடர்ந்து அவன் வந்து ஜனங்களை வஞ்சிக்க வேண்டிய காரியத்தை அவன் தொடர்ச்சியாக வஞ்சித்து கொண்டுதான் இருப்பான். அவனால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவுக்குள்ள முடியுமோ அவ்வளவுக்குள்ள கர்த்தருடைய பிள்ளைகளை தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டுதான் இருப்பான். ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நீங்கள் நானும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்றால், கர்த்தரை நேசிக்கக்கூடியவர்கள் என்றால், கர்த்தருடைய வார்த்தையை நம்ம வந்து விசுவாசிக்கக்கூடியவர்கள் என்றால், we don't have to worry, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Most of the time I used to say this. அநேக நேரத்தில் நான் இந்த வார்த்தை சொல்லுவதுண்டு, உலகத்துடைய காட்டிலும் எனக்கு இருக்கிற பெரியவர்.
யூ மஸ்ட் allow the God dwell in you. அப்பதான் இந்த தைரியமான வார்த்தை நம்ம சொல்ல முடியும். உலகத்துல காட்டிலே எனக்கு இருக்கிற பெரியவர்கள் இந்த வார்த்தை சொல்ல முடியும்னாக்கா, கர்த்தர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும், கர்த்தர் உங்களுக்குள்ளே நடத்திருக்க வேண்டும், அவரோட வார்த்தை உங்களுக்குள்ளே நடத்திருக்கணும், அவரோட வார்த்தைக்குள் நீங்க என்ன செய்யணும்னாக்கா டுவெல் பண்ண வேண்டும், மூழ்கி வேண்டும். மூன்றாவது முறையாக அந்த வார்த்தையை சொல்றேன். We have to dwell in this. இதுக்குள்ள மூழ்கி இருக்கணும். மூழ்கி இருக்கும்போது தான் கர்த்தருடைய வார்த்தை மேற்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பிசாசை நம்ம மேற்கொள்ள வேண்டும்னாக்கா அவருடைய வார்த்தையிலே we have to soak into the word of God and we must be doer of his word. அவருடைய வார்த்தையிலே மூழ்கி இருக்க வேண்டும், அவர் வார்த்தை செய்துள்ளா இருக்க வேண்டும். அல்லேலூயா. யாக்கோபு 4:7 வாசிக்கிறோம். யாக்கோபு 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தை நம்ம வேணா இருக்கணும். அவருடைய வார்த்தை வேணா என்ன என்றால், கர்த்தருக்குள் இல்லை என்றால் அவன் நம்மளை கட்டிடுவான். அவன் நம்ம கட்டிடுவான். அன்பானவர்களே, நான் சொல்லக்கூடிய வார்த்தை தான், கர்த்தருடைய வார்த்தையை நிலைநாட்டப்படுவோம், கர்த்தருக்குள் மூழ்கி இருப்போம். நான் போன வாரத்தில் அது முதல்ல வீட்டுக்கு ஒருத்தர் பேசும்போது, அவர் வரும் அளவும் அவருக்குள் ஞானஸ்தானம் பெற்றிருக்க வேண்டும், அவருடைய மரணத்திற்குள் ஞானஸ்தானம் பெற்றிருக்க வேண்டும். அப்படின்னாக்கா அவர் வரும் அளவும் ஞானஸ்தானம் பெற்றிருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையிலே, ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ளே நம்ம அறிந்து பிசாசு அந்த உலகத்தில் நமக்கு கொண்டு வர ஒவ்வொரு சவால்களையும் ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம மேற்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய அவருடைய வார்த்தையிலே வேணா இருக்க வேண்டும், அவருடைய வார்த்தையில உறுதியுள்ளதாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இன்னொரு வசந்த வாசத்தை முடிக்க போகிறேன். பேசியர் எபேசியர் 6:2 ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவராகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுதங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். வண்டர்ஃபுல் வர்ஸ், அருமையான வசனம். மீண்டும் வாசிக்கிறேன். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களால் நிற்கவும் திராணியுள்ளவராகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுதங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். இதான் அந்த சர்வாயுதம். உங்களுக்கும் ஆண்டு எனக்கும் கொடுத்திருக்கிற சர்வாயுதம் இதுதான். இந்த சர்வாயுதத்தை நம்ம வாசித்து இந்த சர்வாயுதம் நமக்குள்ளே இல்லை என்றால் இது நம்மள பிசாசா நம்ம மேற்கொள்ளுவோம். அன்பானவர்களே, இந்த சர்வாயுதம் என்பது கர்த்தருடைய வார்த்தை. யோவான் 1:1 ஆதியில வார்த்தை இந்த வார்த்தை அந்த வார்த்தை தேவன். இந்த வார்த்தையை வாசிக்கும் போது இந்த வார்த்தை என்ன சொல்ல நமக்குள்ளே வாசம் பண்ணுது. இந்த வார்த்தை நமக்குள்ளே வாசம் பண்ணும்போது நமக்குள்ளே இருக்கிற அந்த தேவ ஆவியானவர் பிசாசான எதிர்த்து நமக்கு பிராணி கொள்வார், பலன் கொள்வார்.
ஸோ அதனாலே இந்த நாளிலே 2 காரியத்தை குறித்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஒன்றாவது, ஜாய்ஃபுல் ஆல்வேஸ், எப்பொழுது மனமகிழ்ச்சியாக இருக்க. ரெண்டாவது, விக்டரி ஓவர் தி டெவில், பிசாசு கொண்டு வர காரியத்திலே ஜெயம் உள்ளவராக இருக்க வேண்டும். ஸோ 2 காரியத்துக்கு சில டெஃபினேஷன், சில காரியங்கள் பகிர்ந்து கொள்ளும். அல்லேலூயா. தேவனுமா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிதாவே உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உம்மை நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர், மகிமை நிறைந்த தேவனாகிய சுவாமி, இன்றைய ராத்திரியிலே உடைய ஜனங்களை ஆசீர்வதியும். உடைய ஜனங்கள் சதா காலமும் சுவாமி கர்த்தா சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியாக இருக்கும் சுவாமி. உங்களுடைய ஜனங்களை சுவாமி கர்த்தா பிசாசு கொண்டு வர எல்லா வித துறை தரங்களும் சுவாமி கர்த்தா மேற்கொள்ளவும் அவருடைய பிசாசான கர்த்தா பல சுவாமி கொண்டு வர காரியம் ஒரு ஜெயமுறையாக இருக்கும் சுவாமி கர்த்தா. ஜனங்களுக்கு வேலை கிருபையை தர வார்த்தை அவருடைய வாசமாக இருக்கிற சுவாமி கர்த்தா. இன்று இந்த வேலைகள் சுவாமி கர்த்தா உங்களுடைய ஜனங்களை கொண்டு வருகிற காணிக்கை ஆசீர்வதியும், ஜனங்களை ஆசீர்வதியும் சுவாமி. உங்களுடைய வார்த்தையிலே அவர்கள் வேறொன்று நீக்க அவர்களுக்கு உள்ளத்திலே ஆண்டை உங்களுடைய ஏவுகள் உண்டுபட ஜெபிக்கும். ஒவ்வொருக்கும் வழிநடத்தும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒவ்வொரு ஜெபிக்கும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் சந்திப்போம்.